கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப் 4 மீட்டர் தான் ஆன் ட்ரெண்டில் செம்ம காம்படிஷனாக போயிட்டு இருக்கு. அதில் கியா பொறுத்த வரைக்கும் சோனட் இருக்கு சப் 4 மீட்டர் கேட்டகரியில். பட் சோனட்டில் என்னன்னா ஒரு டால்பாய் லுக் ப்ரெசன்ஸ் இல்லை, அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் ஃபீல் பண்ணுது. பட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் இல்லை, ப்ளஸ் வந்து டெக்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது தான் கியாவோட சைரஸ். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இந்த கியா சைரஸில் வந்து லெவல் 2 அடாஸ் கொடுத்துருக்காங்க, பேனோரமிக் சன்ரூஃப்ஸ் கொடுத்துருக்காங்க, 20+ அட்டானமஸ் ஃபீச்சர்ஸ் வந்துருது, 16+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக்காக ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. அதை தவிர ABS EBD அப்படின்ற பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. ஸோ 10 to 16 lakh வரையும் நாங்கள் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரைஸ் அப்டேட் வந்தோன்னா அதில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் ஆப்ஷனோட வருது. டிரான்ஸ்மிஷனும் பொறுத்த வரைக்கும் 3 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனில் வந்துருக்கு. ப்ளஸ் 8 ப்ரீமியமான கலர்லையும் 3 இன்டீரியர் லுக்லையும் 4 சீட் கலர் ஆப்ஷன்ஸ்லன்ட்டு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸோட வந்திருக்கு. இப்போ ஆன் ட்ரெண்ட் காம்படிஷனில் இருக்க 3XO இருக்கட்டும் இல்லை நெக்ஸானா இருக்கட்டும், அவங்களோட அந்த ப்ரைஸுக்கு மேட்ச் பண்ணி இந்த வண்டியை மட்டும் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல வந்து கியாவோட சைரஸ் செம ரோல் பிளே பண்ணும். இந்த சப் 4 மீட்டர்ல வந்து அந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு கியா சைட்ல இருந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு டைகர் ஃபேஸ் அப்படின்றது, ஒரு டிஜிட்டல் டைகர் ஃபேஸ் அப்படின்றது மென்ஷன் பண்றாங்க. பட் இந்த போட்டோ ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனோன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்கு. இந்த கார்ல பொறுத்த வரைக்கும் ஒரு டாடா பஞ்சோட லுக் வந்துடும், டிஃபெண்டரோட லுக் கொடுக்குது, ஒரு வேகனாரோட லுக் கொடுக்குதுன்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து, அதாவது லுக் வைஸ் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க கருத்து ஆன்லைன்ல பதிவு எடுத்துட்டே இருந்தாங்க. பட் இதோட லுக் அவங்க சொல்ற பொறுத்த வரைக்கும் ஒரு டைகர் ஃபேஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற சோனட்டா இருக்கட்டும், செல்டாஸா இருக்கட்டும், அதோட இந்த லுக் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபாரின் வெஹிக்கிள்ஸ்ல இருக்க EV செக்மெண்ட்ல இருக்க எல்லா டிசைனே வந்து கொலாப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதனால இப்போ ஆன் ட்ரெண்ட்ல வந்து லுக் சூப்பராகவே இருக்கு. அண்ட் இந்த ஹெட்லைட்ஸ், ஸோ 3 கியூபிக் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து LED டைப் அண்ட் DRLs வந்து ரைட்ல வந்துருது. அதுல இண்டிகேட்டர்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஓரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ விஷுவல் வைஸ் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த கிரில்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க சைஸ். அண்ட் இது வந்து 360 டிகிரி கேமரா இருக்கு. ஸோ அதனால அங்கே மென்ஷன் ஆயிருக்கு. கீழே வந்து ஒரு ஏர் டேம் அண்ட் லெவல் 2 அடாஸ் இருக்கனால அதோட சென்சார்ஸ் இருந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் பொறுத்த வரைக்குமே நல்ல கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒயிட்டரான விண்ட்ஷீல்டு ப்ளஸ் அங்கே வந்து கேமரா, அந்த லெவல் 2 அடாஸ்க்கான கேமரா ஃபீச்சர் கொடுத்தாங்க. அப்படியே சைட் ப்ரெசன்ஸ்ல தான் நம்மளுக்கு அந்த டிஃபெண்டர் லுக்கா இருக்கட்டும் இல்லை வேகனார் லுக்கா இருக்கட்டும், அந்த சைட் ப்ரெசன்ஸ்ல அது இருக்கு. அண்ட் கியா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க மக்களோட ரிவ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வண்டியை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதில் வந்து நான் முக்கியமாக பார்க்குறது வந்து அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ப்ரீமியம் கார்ஸ்க்கு மட்டுமே வந்துட்டு இருக்கு. பட் ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் வரப்போகுது. ஸோ அப்படி வர்ற வெஹிக்கிளுக்கும் அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூயல் டோன் ORVMs கொடுத்துருக்காங்க. அதில் இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமரானால கீழே ஒரு கேமரா வந்து. அடுத்து நம்ம கண்ணில் படுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல்ஸ். ஸோ ஒரு 15 inch and 16 and 17 inch வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது 3 கேட்டகரியாக பிரியுது. ப்ளஸ் வந்து இந்த வீல் ஆர்ச் அண்ட் இன்னும் நம்ம கண்ணில் படுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் ஹேங். ஸோ பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி அந்த ஓவர் ஹேங்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. நான் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2550 mm வீல் பேஸ் இருக்கு. அதனால தான் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அது இன்டீரியர் போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இதோட சைட் ப்ரெசன்ஸ் வந்து அந்த ஃப்ளஷ், எனக்கு அந்த கண்ணில் டக்குன்னு போகிறது இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் இந்த டிசைன் A பில்லர் B பில்லர் C பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு மாதிரி கனெக்டடாக இருக்கும். பட் இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த டிசைன், அதாவது இந்த விண்ட்ஷீல்ட்ல இருந்து ஒரு கட்ஸோட வந்துடுது, மேலே கனெக்ட் ஆயிடும். ஸோ அதனால இதோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ முழுக்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு ஆன் ரோட்ல போகும்போது இதோட சைட் ப்ரெசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரூஃப் ரைட்ஸ், யூசபிள் ரூஃப் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனோரமிக் சன் ரூஃப்ஸோட வந்துருது. அண்ட் ஒரு 45 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டியோட இருக்கு. ரியர் லுக் எப்படி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு அழகான லுக் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஆன் ட்ரெண்ட்ல இருக்க எந்த கார்லையும் இல்லாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் இது வந்து ஒரு புத்துணர்ச்சியாக கொடுக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு டெயில் லைட்ஸ் வந்துடுது. அண்ட் இது வந்து ஹாலஜனில் தான் வந்துடுது. ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன் டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ, இது வந்து AT வெஹிக்கிள். ஸோ ப்ளஸ் அதனால ஆட்டோன்றது மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் சைரஸ் அப்படின்ற மாடல் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லெவல் 2 அடாஸ் இருக்கனால இந்த சென்சார்ஸ் வந்து பார்க்கிங்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் வைப்பர்ஸ் வாஷர்ஸ் வந்து உள்ள இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இதோட ரியர் ப்ரெசன்ஸ் வந்து பாக்ஸி டிசைனில் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. எப்படி சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸி ஃபினிஷிங் இருக்கும், ரியர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸி ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதோட பூட் ஸ்பேஸ் தான். 465 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சோனட்டோட இதோட பூட் ஸ்பேஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. அண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோடிங் லிப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். கியா சைரஸ். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தாங்க. பட் உள்ளே வந்தால் நம்மளுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரீமியமான டச் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. டக்குன்னு உள்ளே வந்தோன்னா ஒரு டுயல் டோன் இன்டீரியர் லுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஃபாரின்ல இருக்க எல்லா இவி வெஹிக்கிள்ஸும் இந்த டைப் ஆஃப் ஸ்டேரிங்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதில் வந்திருக்க மவுண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் முன்னாடி இருக்கிற அந்த சோனட்டாக இருக்கட்டும், இல்லை செல்டாஸாக இருக்கட்டும், அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் தான். ஏன்னா இங்கே ஒரு பெரிய டிவி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் அப்படின்றது தான் நம்ம இந்த இன்ஃபோடைன்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டுமே வந்து ஒரே ஃப்ளோட்டிங் டிஸ்பிளேல இருக்கு. ஒரு 12.3 இன்ச், இங்கிட்ட ஒரு 12.3 இன்ச். நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிரைவர் சென்ட்ரிக்காக ஒரு ப்ராக்டிக்கலாக வேணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல் கீஸோடு வந்திருக்கு. அண்ட் அந்த வால்யூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரோலிங் நாப். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டக்குன்னு போகிறப்ப டக்குன்னு வால்யூம் ஏற்றி இறக்குறது கூட ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்து டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ், அதில் தாங்க இந்த செக்மெண்ட்டில் சம்மரும் 4 சீட்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பேருக்குமே தனித்தனியான பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. அண்ட் டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே இந்த இதில் இருக்குது. அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 2 டைப் சி அவுட்புட் இருக்குது. அண்ட் ஒரு 12 வோல்ட்டுக்கு வந்து ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தனியாக ஓப்பன் ஆகுது. ஏன்னா அது ஓப்பனாக இருக்கிறப்ப இதோட லுக்கு கெடுத்துடக்கூடாது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு பட்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன ப்ரஷ் ஃபினிஷிங். அண்ட் இங்கே உட்காந்துருக்க கோ பேசஞ்சர் பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு குட்டி டோர் ஹேண்டில், அதாவது குட்டி ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 டோன்றது இடத்துல இங்கே வந்து ஒரு 3 கலர் ஆப்ஷனே பார்க்கலாம். ஸோ அந்த லுக்குக்காக வந்து 3 டோன் கலர்ஸ்ல இருக்கு. அண்ட் டீசென்ட்டான க்ளவ் பாக்ஸோட ஸ்டோரேஜ். அண்ட் இந்த 2 சீட்டோட கம்ஃபர்ட் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு பவர்டு சீட்ஸ் தான், 12 அட்ஜஸ்டபிள் பவர் சீட்ஸ் தான். அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நம்மள பிடிச்சி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த சீட் கலர்ஸுமே நான் சொன்ன மாதிரி தான். இதில் மொத்தம் 4 சீட் கலர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்திருக்கு. அண்ட் இந்த இன்டீரியர் லுக் டூயல் டோன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுலேயுமே 3 ஆப்ஷன்ஸோட இருக்கு. ஏன்னா இது மொத்தம் 6 வேரியன்ட் வண்டி. ஸோ அதனால் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் ஆஃப் இன்டீரியர்ஸ் இருக்கு. நம்ம மக்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி ஒரு பெரிய பேனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிம்மிங் IRVMs கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்துருமா. ஸோ இங்கே வந்து ஒரு வயர்லெஸ்க்கான ஆப்ஷன், வயர்லெஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கியர் நாப்ஸ், இந்த கியர் நாப் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு டூயல் டோன் கியர் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம். அந்த ரைட்டில் இருக்க அந்த குட்டி இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரு, டிரைவ் மோடு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச், பார்க்கிங் ப்ளஸ் 360 டிகிரி கேமரா இருக்கனால அந்த வியூ பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இந்த கப் ஹோல்டர்ஸ், இந்த கப் ஹோல்டர்ஸில் கூட டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருவாங்க. இது நார்மல் கப் ஹோல்டர்ஸாக இருக்குது, நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ ஏதாச்சும் கப்போ இல்லைனா நம்ம வாட்டர் கேன் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு புஷ் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த புஷ் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோல்டர் மாதிரி வந்துடுது. ஸோ நம்ம அதில் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ காஃபி குடிக்கிறோன்னா வைங்க, உள்ளே வச்சுட்டு நம்ம பாட்டு காஃபி குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கான ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து சின்ன விஷயமா தான் இருக்கலாம். பட் ஆன் ரோடில் ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது இந்த விஷயம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே இந்த ரைட் சைடு டோர் ஹேண்டில்ஸில் பார்த்துருவோம். அதுலேயுமே வந்து ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம எல்லா வண்டியிலையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டோர்ஸ் பேட்ஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். பட் இதுலேயுமே ஒரு 2 ஃபினிஷிங் கொடுத்தாங்க. இந்த நடுவில் வந்து ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துட்டு அங்கே வந்து நம்மளுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லா டோர்ஸுமே வந்து சிங்கிள் டச் பவர் டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ORVMs வந்து எலக்ட்ரிக்கல் ORVMs, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் நாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் ரைட் சைடில் இங்கே ஆட்டோ ஹோல்டு, பார்க்கிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆன் ஆஃப் சுவிச்சஸ், ஹெட்லைட் அட்ஜஸ்டபிள், இது எல்லாமே ரைட் சைடில் டிபிக்கலாக வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸோட வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டேரிங்ல வந்து நம்மளுக்கு எல்லா பட்டன்ஸுமே இப்போ ரைட் சைடில் வந்து கால் பட்டன்ஸ் ப்ளஸ் வந்து மோட்ஸ், இது ஃபுல்லாமே ரைட் சைடில் வந்துடுது. அண்ட் லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் ட்ராக்ஷனு, டிரைவ் மோட்ஸ், இது எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. அந்த நாப்ஸ் கொடுத்துருக்கதா இருக்கட்டும் எல்லாமே வந்து டச் வைஸ் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த லெதர் ராப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங் வந்திருக்காங்க. இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. இதோட இன்டீரியர், இதோட ப்ரைஸுக்கு ஏற்றதுக்கப்புறம் இது மனசுக்கு தெரிச்சா தெரியலையா அப்படின்னு ப்ரைஸ் வந்தோன்னே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ அந்த இதில் நாங்கள் ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்றனால நம்மளுக்கு 2 பெடல்ஸ் தான் வந்திருக்கு, ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் அப்படின்றது இதோட ரியர் ப்ரெசன்ஸ் தான். இதோட ரியர் எப்படி இருக்குன்றதை ரியரில் உட்காந்துட்டு பேசுவோம்.
இதோட இந்த ரியர் நல்ல இப்போ ஆக்சுவலாக சீட்ஸ் வந்து டிரைவர் சீட்டு எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேசஞ்சர் சீட் அதாவது ரியர் சீட் வந்து நல்லா ரிக்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலான வண்டியில் 2 ஸ்டெப் ரிக்ளைனர் இருக்குங்க. ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 4 ஸ்டெப் ரிக்ளைனர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சாஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அதே ரிக்ளைனர் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து நம்மளால் இது மூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் அண்டர் டை சப்போர்ட் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எனக்கு கரெக்டாக டை வந்து உட்காந்துருச்சு. லெக் ரூமுமே எனக்கு மேசிவாக இருக்குது. அண்ட் ஹெட் ரூமுமே வந்து எனக்கு தேவைப்படுற அளவுக்கு இருக்குது. இந்த ப்ரீமியம்னஸ் அப்படின்றக்காண்டியே வந்து நம்மளுக்கு சன் பிளைண்ட்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டோர்ஸ் சொன்னேன்ல, ஸோ ஒரு டூயல் டோன் லுக்கில் இருக்குது. அண்டு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன். ஸோ அது வந்து வென்டிலேட்டட் சீட்ஸுக்கு. அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு டிரைவரும் கோ பேசஞ்சருமே வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ்ன்ட்டு. ரியர்லமே வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி, ரியர் ஏசி இதுவுமே எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்து டிஃபால்ட்டாக ரியர் ஏசி கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கேயுமே 2 டைப் சிக்கான அவுட்புட் வந்துடுது. அண்ட் அந்த டோர் ஹேண்டில்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணலாம். லாங் டிரைவ் அடிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன உட்காந்துக்கலாம். பட் 4 பேர் போகும்போது கொஞ்சம் சொர்க்கமாக இருக்கும். அந்தளவுக்கு லாங் வந்து நம்மளால் ட்ரைவ் பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவல் சீட் பெல்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. 4 ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கவங்களுக்கு ஹெட்ரெஸ் கிடையாது. ஸோ 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்விட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஹர்மன் கார்டன் அந்த ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. இப்போ போட முடியாது, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஓவராலாக இதோட இன்டீரியர் வந்து செம ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ வாங்க இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்ஜின் நம்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த கியா சைரஸ் பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின் ஆப்ஷனில் இருக்குது. ஒரு 1 லிட்டர் டர்போ டிடிஜிஐ இன்ஜினும் ப்ளஸ் ஒரு 1.5 லிட்டர் சிஆர்டிஐ இன்ஜினும் வந்திருக்கு. 1 லிட்டர் டர்போ பொறுத்த வரைக்கும் ஒரு 118 பிஹெச்பி பவரும் 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும். 1.5 லிட்டர் சிஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 114 பிஹெச்பியும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டீசல் ஆப்ஷன் வந்து டீசல் லவர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஆப்ஷன் தான். ஏன்னா இதில் மொத்தம் 3 டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. 6 ஸ்பீட் ஏடி இருக்குது, 6 ஸ்பீட் எம்டி இருக்குது, ஒரு 7 ஸ்பீட் டிசிடி ஆப்ஷனோட வந்துருது. ஸோ ஆப்ஷன்ஸும் நிறையாவே இருக்குது. அண்ட் இது மொத்தம் 6 வேரியன்ட் ஆப்ஷனில் இருக்குது. மொத்தம் 13 மிங்கிள் ஆஃப் வேரியன்ட் சப் வேரியன்ட் ஆப்ஷனில் இந்த வண்டி வந்து நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபியூச்சராக எலக்ட்ரிக்கும் வந்து இதோட பேக்கப்பில் இருக்குது. ஸோ லைனப்பில் வந்து கியா வச்சுருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ அடுத்து வரும்போது இதோட எலக்ட்ரிக்கலும் வந்து நம்ம ஆன் ரோடில் வந்து நம்ம ஓட்டி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஓவராலாக இந்த ஓவர்வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட டிரைவிங் வந்து தனியாக வீடியோ போடுறோம். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட வேறு ஏதாச்சும் வண்டியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டி எக்ஸ்க்ளூசிவாக அந்த வண்டி பண்ண போகணும். அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வண்டி கம்பாரிஷன் பண்ணணும், இல்லைனா லாங் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த வீடியோஸும் வரும். ஸோ நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக்.